வந்துடணும். ஒரு 7 மணி அதுக்கு முன்னாடி லேட்டாகி வந்துட்டு குறி கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு திரும்பி போகக்கூடாது. முதவே சொல்லிட்டோம். ஒரு ஆடி அமாவாசை வந்து டைம் மாற்றிடுவோம். அதனால் எல்லோரும் நேரத்துலேயே வந்துடுங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதலை வேண்டிக்கிங்க. கொடுக்கும்போது தவறுனா தான் தப்பு. நீ வாங்கி நீ தானே கீழே போட்ட, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கொடுத்த வரம் கட்டாயம் கொடுத்தாதான் கூடயே வரம்போ, பயப்படாமல் போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. யாரா மறுபடி திருப்பூர். அதனால் பையிங் ஆஃபீஸில் வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டு கருப்பசாமி தான் போட்டு கொடுத்தேன். அதனால் கருப்பசாமி எனக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னேன். அதனால் இப்போ டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபர் இல்லை. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட்டு மட்டும் மேனேஜர் பண்ணணும். அதனால் வேலை சுமைகள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு பகுதி வாங்குற மாதிரியும் கண்ணுக்கு தெரியாமல் பகுதி கொடுக்குற மாதிரியும் ஒரு குளறுபடிகள் எல்லாம் நடக்குது. நான் அப்படிங்கிறேன், நீ சொல்லு. அப்படித்தானே? போய் காலைல வந்துட்டுவோம். சரிப்பா, அந்த குளறுபடி நடக்காம உனக்கு தொழிலையும் கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக கருப்பை வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் நாளையிலிருந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் அதிகமாக எதுவும் பேசிக்க வேணாம். ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே நான் அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்குவேன். அந்த குழப்பத்தில் உருவாக்கும் போது அவன் பிரச்சனை அவனே பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி உனக்கிட்ட வருவேன்? அதனால் நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நாளையிலிருந்து ஒரு வாரம் மட்டும் யாருக்கிட்டவும் தேவையில்லாமல் ஆஃபீஸில் பேசக்கூடாது. மற்றதெல்லாம் நான் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்துலேயும் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனுக்கு ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. கட்டாயம் அம்மாவாசைக்கு என்கிட்ட வந்து கனி வாங்கணும். சரியா? அதனால் தவறாமல் வந்து விளக்கு போட்டுட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். போட்டிருக்கேனா? கேட்கறதுக்கு மட்டும் பதில். முதவே சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமைதே உன் தகப்பனுக்கு வந்து வாகனத்தில் ஒரு விபத்து வரும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து இங்கே எனக்கு விளக்கு போடுறா அப்படின்னு சொன்னா. அப்போ 2 வாரம் கரெக்டாக போட்டேன். 3ஆவது வாரம் விளக்கு போடலை. அப்போ நீ போட்டியா? அதனால் அதே மாதிரி 11 மணிக்கு எங்கே என்னாச்சு? விபத்தாச்சு. ஆச்சு இல்லையா? அதே ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நான் அதை தான் சொன்னேன், உசுருக்கு இப்போ காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன். அந்த 8 மாத காலத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னது தான். அதனால் திருப்பி மாற்றியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக வந்து உன் தகப்பன் தான் விளக்கு போடணும். நான் சொன்ன கிழமையில் போட்டுடணும். என்கிட்ட வந்து கனி வாங்கிட்டு போயிடணும். தவறாமல் இருந்தால் மிச்சம் 5 மாதம் பாக்கி இருக்குது. அதையும் 2 கண்டத்துலேருந்து காப்பாற்றியாச்சு. இன்னும் நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அவனுக்கு வேலையாக இருக்குது, ஃபங்க்ஷன் போயிட்டான், கஷ்டமாக இருக்குதுன்னு நீ தான் இப்போ போட்டுட்ருக்க அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். யார் போட்டா? அதான் சொன்னேன். அப்போ நீ கரெக்டாக போட்டீன்னா, போட சொல்லிட்டீங்கன்னா சரிதான். இல்லைன்னா வர்றதே நீதே அனுபவிச்சுக்கணும். நீதே அப்படின்னா உன் தகப்பன் தான். அதனால் சொல்கிறது முதவே சொல்லிட்டேன். அதனால் அடுத்த வாரத்துலேருந்து என்ன பண்ணணும்? அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேதா? நீ சொல்லு. ஆஸ்பத்திரியிலேருந்து 3 மாதம் படுத்திருந்தீல்ல, அப்போ இந்த வேலையில் யார் பார்த்தா? அதனால் 10 நிமிஷம் 1 மணி நேரத்தை ஒதுக்கிட்டான்னா உசுருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிடுவேன். இல்லைன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா, முதவே சொல்லிட்டேன். அதே மாதிரி என் சகோதரியை கொண்டுட்டு வந்து சொன்ன மாதிரியே நடத்திடணும். அதுக்கும் ஒரு முடிவு பண்ணிடு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆடி மாதம் எனக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்ய சொல்லிடு. சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படின்னு தான் போதும்ல? கூட வரம்போ கூட வரம்போப்பா. ஒன்றை தாயின் தகப்பனுக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுறணும். ஒன்று நீ வச்சுக்க, இன்னொன்று நீ எது கேட்ட? இன்னை பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி அந்த இடத்துக்கே நான் போக முடியாமல் இருக்குது, அந்த இடத்துக்கு முதல்ல நான் போகணும் அப்படின்னு என் மகன் வந்திருக்கா ஒருத்தன். குண்டடமா? யாரா குண்டடத்துலேருந்து வந்தது? அந்த இடத்துக்கு நான் போகணும். என்னோட இடத்துக்கே நான் போக முடியல. என்னோட இடத்துக்கு போக முடியல தானே? அது இப்போ போயிட்டு வந்துட்டேன் நான் சொன்னதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி முடியல, பார்த்துட்டு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நிரந்தரமாக அங்கே இருக்கிற சிக்கலை தீர்த்தா போதும்ல. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா 3 நாளைக்கு 3 கனி அங்கே 4 அறுத்து போடணும். நீ இருக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ தூரம்? சிரமம் பார்க்காம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போ. சரியா? 3 நாளைக்கு அறுத்து போட்டு மட்டும் வந்துடு. வேறு எந்த இடைஞ்சல் இல்லாமல் ரெகுலராக உனக்கு அங்கே போகிற மாதிரியும் உனக்கு 4 காசு வருமானம் கொடுக்குற மாதிரியும்
உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதுமா? கிட்டவா. நான் கருப்பசாமி உன்னோட எல்லைக்கு இன்னைக்கே வரலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உங்க கூட வரட்டும்ல, அதனால் இன்னைக்கே வந்துடுவேன். அதனால் கருப்பசாமி நீ கூடவே வரணும் அப்படின்னு என் படி தாண்டும் போது என் பேரை சொல்லிட்டு திரும்பி பார்க்காம மட்டும் போ. நான் கருப்பன் கூடவே வந்துடுவேன். இந்தா இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. அம்மா வாசிக்க என்ன வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் கோபி வச்சுப்பா கோபி. அதனால மொண்டி கட்டி கட்டாயம் போடுவேன். நீ உட்காருப்பா கூப்பிட்றேன். அதனால கட்டாயம் மொண்டி கட்டுறதுக்கு உண்டான முயற்சியும் எடுத்தாச்சு. அதனால கெட்டது நடக்கிறதுக்கு இல்லாம கருப்பசாமி உனக்கு காப்பாத்தி கொடுத்து நான் சரி அதாண்டமான இன்னொரு பொருள் கொண்டு வர சொல்லி இந்த கொண்டு வந்துட்டீங்கள, அதுதான் சொன்னேன். இன்னையோட எல்லாம் சரியா போயிடும். அதனால எந்த வித மாற்றம் இல்லை. கெட்டது உள்ள நடக்கிறதுனால தான் அதோட வேலையே உனக்கு கண்ணுக்கு காட்ட வச்சிருக்கேன். அதனால இன்னையோட அந்த பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? இந்தா நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துருவான். அதே மாதிரி உனக்கு வெளியில போகும்போது உனக்கு யாரு பண்ணியிருந்தாலும் உங்க அண்ணன் முன்னாடி காட்டிடும். சரியா? அதே மாதிரி பணமும் உனக்கு கேட்ட நேரத்துக்கு சீக்கிரமா உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்பு கருப்பசாமி மறுபடி கொடிவேரி வச்சுப்பா கொடிவேரி. அப்படியா? கொடுத்த பணமெல்லாம் வசூலாகணுமா? யாரு கிடையாது, கொடுத்த பணமெல்லாம் வசூலாகணும். ஒரு வீடு ஒன்று என்ன பண்ணணும், அமைக்கணும். அதனால வீட்டும் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி உனக்கு நீ கேட்டது போல வசூலியில் இருக்கிற பணத்தையும் வசூல் பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதுக்கு கருப்பசாமி நான் ஒன்று சொல்கிறேன், நீ எப்படி இருந்துக்கணும்? அப்படி இருந்த அப்படின்னா உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு இன்னைக்கே நான் கூட வந்துடுவேன். அதனால இன்னையிலிருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கணும். என்னென்ன ஆவாதுன்னு சொல்லியிருக்கிறனோ அதை எல்லாமே தவிர்த்தணும். இப்போ ஞாபகம் வருதா? வரல. அதனால இதே மாதிரி கடைபிடிச்சு அப்படின்னா அடுத்த வர தை தீந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு நான் வீடு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நான் கருப்பசாமி வந்து உனக்கு வெளியில் நிற்கிற பணத்தை வசூலும் பண்ணி கொடுத்துறேன். நமக்கு வாழை இலை அறுக்க போறியா, இல்லை வியாபாரம் பண்ணுறியா? தோண்ட போகிறேன். அதனால நான் கருப்பசாமி அதில் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன். அதனால செட்டு மட்டும் சேர்ந்து அப்படின்னா என் ஜவுக்கு தான் பேசு. முதவே சொல்லிட்டேன், உப்பை திருத்திட்டேன். அதே போல் வந்த அப்படின்னா அடுத்த 3 வருஷம் என் சொல்படி கேட்டீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள உன்னை வீடு வாங்கி கொடுத்து உன்னை ஓனரும் ஆக்கி விட்டுருவேன். கிட்ட வாப்பா, 4 பேர்த்துக்கு நீ வேலையே கொடுக்கலாம். குடி, உன்னோட கஷ்டம் அது ஒன்று தானே, தாராளமாக பண்ணலாம்ப்பா. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடி மாதம் 30 முடியட்டும், ஆவணி மாதம் நீ அதுக்குண்டான முயற்சி எடு. நான் கருப்பசாமி வந்து முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தொழிலுக்கெல்லாம் ஒன்றும் எல்லாம் கருப்பை மாற்றி அமைச்சிருவேன். உன் கணவர் மட்டும்தான் சொன்னபடி கேட்டு அதில் செட்டு சேராமல் நல்லபடியாக நான் சொன்னதுலேருந்து வெளியில் அமைச்சு கொடுத்துடணும். 10 நாள் நல்லா இருந்துட்டு அங்கே கோயிலுக்கு போனால் தாண்டா கேட்பேன், நீ வாடா போகலாம் அப்படின்னு கூட்டி செட்டு சேர்ந்து போனேன். வரும்போதே ஆஸ்பத்திரி கட்டு போட்டுட்டு தான் வருவேன். முதவே சொல்லிட்டேன், உனக்கு வேலை கொடுத்துருவேன், உனக்கு தொழிலும் அமைச்சிருவேன், அதே மாதிரி உனக்கு வீடும் வாங்கி கொடுத்துருவேன். அதில் சொன்ன வாக்கு என்னைக்கு மாற மாட்டேன். அதே மாதிரி நீயும் மாறாமல் நடந்துடணும். சரியா? இதை கொண்டு பாங்க வச்சுக்க. இன்னையிலேருந்து உனக்கு எந்த காரியம் எடுத்தாலும் 4 காசு மிச்சமாகற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நானும் ஒரு தொழில் பண்ணணும்ப்பா, அதனால் கருப்பசாமி நல்ல வழி காட்டணும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போ. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். உன் பிரச்சனை நாளையிலேருந்து உனக்கு தீர்ந்துச்சுப்பா. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்கிடலாம். தொடங்கும் போது எனக்கு ஞாபகப்படுத்து, உனக்கு நான் பொருள் கொடுத்துறேன். அதை போட்டு ஆரம்பி. எந்த சிக்கல் இல்லாமல் ரூபாய் கொடுத்துறேன். அம்மா வசிக்கணும் வந்து பாரு. அதை நீ வந்து என்ன பண்ணணும், எனக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்லபடியாக வீடு வாங்கி கொடுத்து எனக்கு நல்லபடியாக அந்த ஞாபகமே வரக்கூடாது. இப்போ வரல, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்ப்பா அப்படின்னு நீ பாங்கா வச்சுக்க. மறுபடி கருப்பசாமி கோபி வச்சுப்பா கோபி. யாருக்குப்பா உடல்நல சரியில்லை? உனக்கு தான் சரியில்லையா? அப்படி நான் போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு ஓடும். எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வரணும். எப்போ வாங்கிட்டு வருவேன்? வாங்கிட்டு வந்துறியா? திங்கக்கிழமைக்கு அமாவாசை. திங்கக்கிழமைக்கு அமாவாசைக்கு எனக்கு கொண்டு வந்துடணும். கிட்டவா. உனக்கு 3வது அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு முழுசும் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் நான் உருவாக்கி கொடுத்துருவான். சிந்தாமக்குடி
உன்னோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு முதல் உடம்பு தொந்தரவெல்லாம் சரி பண்ணி நம்மளும் 4 பேருக்கு போல சந்தோஷம் பிரியமா உடம்பு ஆரோக்கியமாக கர்ப்பசாமி உனக்கு வாழ வச்சா போதுமா? அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதனால தொழிலை பற்றி கவலைப்படாத, கஷ்டத்தை பற்றி கவலைப்படாத, கடனை பற்றியும் கவலைப்படாத. முதல் உடம்பு ரெடி பண்ணிடுறேன், அதுக்கடுத்து உனக்கு எல்லாம் ஒவ்வொன்றா நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? நீ கேட்க வந்தது அதுதானே? தொழில் சரி, அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். உனக்கு நான் எல்லாமே அமைச்சு தருவேன். முதல் உடம்புக்கு மட்டும் புத்தரவு, உனக்கு அமாவாசை கொண்டுட்டு வா, அது எல்லாம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருந்தேன். நீ கேட்காமலே சொல்லியிருக்கேன், நான் கருப்பம் கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவு துருவா பழக்கடி பத்தல கோத்தகிரி வச்சுப்பா. யாரா கோத்தகிரி? அதனால ஒரு வாரிசு ஒன்று உருவாகணும். அதனால என்னோட சகோதரனுக்கு நல்லபடியாக நான் விசேஷம் பண்ணணும், நல்லபடியாக கருப்பங்கூடு இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். நான் வந்தேனா இல்லையா? அதனால நீ கேட்டதோட கருப்பசாமி சிறப்பாக முடிச்சிட்டுமா? முடிச்சுமா இல்லையா? உனக்கு அதில் திருப்தியே இல்லையா? செப்பை கால விட்டோடு. அதே போல் எனக்கு வாரிசு மட்டும் ஒன்று கருப்பசாமி சிரமம் பார்த்து எனக்கு ரிஸ்க் எடுத்து அதில் உனக்கு ஒன்று உருவாக்கி கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீ என்ன கேட்டிருக்க, அப்படித்தானே? அதனால் நீ என்ன பண்ணுற? ஆமாப்பா, சரி. அதனால் நீ என்ன பண்ணுற? எல்லாத்துக்கும் வஸ்திரம் நீ வாங்கி கொடுத்துடணும். வஸ்திரம் என்ன? எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துடணும். கொடுத்துருவீல்ல? இந்தா, அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு வாரிசுக்கு ஆடி அமாவாசை முடிச்சு அதுக்கு அடுத்து 1 வாரம் கழிச்சு நீ என்னை பார்க்கணும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுறதுன்னா மாதத்தில் 2 டைம் தவறாமல் வந்துட்டு போ. சரியா? ஆடி அமாவாசை முடிஞ்சு அதுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு 2 பேர் பார்த்துட்டு போ. அதில் நான் கருப்பசாமி தவறாமல் உனக்கு கொடுத்தா போதும்ல, கூடவே வரம்போ. இந்தா, இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அதை பாங்க வச்சுக்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல கோயில் பாளையம் வச்சுப்பா. யாரா கோயில் பாளையம்? ஆமாப்பா. அதே போல கருப்பசாமி நம்ம கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக அந்த வீட்டும் அமைச்சு கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து எல்லா கெட்டதும் உனக்கு வெளியேற்றினா போதுமா? போதுமல்லப்பா? வீடு வேணுமா இல்லையா? வேணும். அதனால நீ எதிர்பார்த்த மாதிரியே சிக்கல் இல்லாமல் அதுவும் அமைச்சு கொடுத்துற. எப்படிப்பா? கண்டிப்பாக அது கிடைச்சிடும். அந்த கோர்ஸ் அதுதான் கேட்டேன், வேணுமான்னு கேட்டேன். அதில் கட்டாயம் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். இந்தா, வேலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழவும் வச்சு கொடுத்து அதே போல கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அம்மாவாசைக்கு என்னை பார்த்துட்டு போ. அது வரைக்கும் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. உனக்கு எப்படிப்பா? தாராளமாக போகலாம், தாராளமாக போகலாம். நான் கருப்பை கூடவே இருக்கிறப்போ அதில் எந்த வித மாற்றம் இல்லை. கூட துணைக்கு ஆள் இருக்கா இல்லையா? கூட துணைக்கு ஒரு ஆள் வேணுமே. சரி, யாராவது ஒருத்தர். சரி, அப்போ யாராவது ஒருத்தர் சேஃப்டிக்கு ஒரு ஆள் மட்டும் கூப்பிட்டுக்க. சரி, நீ போய் கூப்பிடு, வர்ற மாதிரி நான் கருப்பை உருவாக்கி தரேன். போயிட்டு வந்துட்டு என்னை பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர். அப்படியா? அப்படியே காலைல வந்துட்டு வாப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி வர்ற அம்மாவாசை அன்னைக்கு தாண்டமான உனக்கு உத்தரவு. அம்மாவாசை அன்னைக்கு என்னை பார்க்கணும். சரியா? நீ கேட்டது போல உனக்கு மாற்றி அமைச்சு கொடுப்பேன். சரியா? மாற்றணும் அதானே? அதனால் அங்கே இருக்கிறது இந்த பக்கம் மாற்றணும். கட்டாயம் கருப்பை மாற்றி கொடுத்துருவேன். என்ன கொண்டு வந்திருக்க? இந்தாப்பா. அதனால் அங்கே இருக்கிறது வேண்டாம்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அதனால் சிக்கல் இல்லாமல் உனக்கு சிக்கல் இல்லாமல் அங்கே இருக்கிறத விற்று கொடுத்து இங்கே செட்டில் ஆயிடணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சுறேன். அம்மாவாசைக்கு வரும்போது எனக்கு மாலையை மட்டும் வாங்கி தந்துடணும். அதனால் முதல் மாலை நீதியாக போடணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், அதனால் அங்கே போட்டுடணும். சரியா? அதனால் அம்மாவாசைக்கு காலையில் நேரத்துலேயே வந்துடணும். இந்தா, நீ கேட்டது போல் அது கூட மறு பரிசீலனை பண்ணி உனக்கு நான் கருப்பசாமி இது பிள்ளை எல்லாரும் சாப்பிட்றணும்.
நல்லபடியாக நான் உனக்கு கரை சேர்த்து விட்டுறேன். ஆக மொத்தம் அங்கேருந்து சீக்கிரமாக இந்த பக்கம் வெளியேறதுக்கான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். கூட வரும்போது அதுக்கு தான் இப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு இல்லை, அம்மாவாசை அன்னைக்கு நான் உனக்கு மறுபரிசீலனை பண்ணி அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஊர்? தஞ்சாவூர். வச்சுப்பா, தஞ்சாவூர். அப்படியா? உனக்கு நல்ல முறையாக டைவர்ஸ் பண்ணி காசு பணம் கேட்காம உனக்கு சீக்கிரமாக அதுலேருந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு உன்னோட எதிர்பார்ப்பு. அப்படி தானே? வரவு செலவு எதுவுமே காசு கேட்கக்கூடாது. அதனால அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதுலேருந்து இந்த டைம் ஆடி 30 முடியறதுக்குள்ளே 2 டைம் போகிற மாதிரி வரும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு அதுலேருந்து வெளியில் வர வச்சு கொடுத்துட்றேன்ப்பா. அதனால பால் கூட எடுத்துரு, சரியா? அதனால நீ போய் நான் உன்னை என்ன சொன்னேன்? பணம் போய் நகை போய் 6 கட்டம் போய் கேட்கக்கூடாது. சொன்னதுக்கு மட்டும்தான் பதில். கேட்கக்கூடாது. கேட்டால் வெட்டிய வம்பு சண்டை வரும். நான் சொல்கிறப்ப போய் கேளு. உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ண? சொல் பேச்சு கேட்காம போய் கேட்டு சண்டையாகி ஒரு கேஸ் பிரச்சனை அந்த வரைக்கும் அடிதுடி அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி தானே சொன்னேன்? அதனால நான் போக வேண்டாம்னு சொன்னேன். உப்பும் ஒன்றும் பயப்பட வேணாம். கேஸ் யார் கொடுத்தாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு இல்லாமல் அதனால இப்படி சட்டையை பிடிச்சி அடித்ததுக்கு அவனுக்கு தக்க தண்டனை கண்ணு முன்னாடி கொடுத்து, சரியா? கேட்டதுக்கு அடிக்கிறதுக்கு பின்னாடி ஆள் உனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு கருப்பசாமி அவன் அடிச்சுட்டான். அதனால தக்க தண்டனை கருப்பை நான் கொடுப்பேன். என் திருவிழாவில் இறக்கி பால் கூட எடுத்துட்டு நீ இங்கிருந்து உன்னோட ஊர் போகிறதுக்குள்ள அவனுக்கு வண்டியிலேருந்து விழுந்துட்டான், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நீ அடுத்த டைம் எனக்கு சொல்லணும். அந்த மாதிரி கருப்பசாமி கொடுத்துட்டேன். அதனால நான் கருப்பசாமி என் பேச்சை மீறி போனதுனால தான் நான் விட்டுட்டேன். இல்லாட்டி கட்டாயம் அடிக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டேன். கிட்டவா. அதனால இப்போ தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறோம்ல, அந்த வியாபாரத்தை நான் கருப்பசாமி நாளையிலிருந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கொடுத்து அதே மாதிரி அந்த பொருளும் நகையும் வாங்கவே இல்லை. ஒன்று அந்த பொருள் நகையும் கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா வர தை பொங்கல் முடியறதுக்குள்ள ஒன்று பொருள் இல்லாட்டி ஒரு உசுறு சேதம், சரியா? அடிச்ச இல்லைன்னு சொன்ன பார்த்தியா, அதுக்கு உண்டான வாங்கி நீ தானே வண்டி கொடுத்த, நீ தானே கொடுத்த. அதை உங்கள்கிட்ட தானே சொன்னேன். அதனால நீ தானே சொல்லியிருக்க எனக்கு நியாயம் கொடுக்கணும் கருப்பசாமின்னு. அதனால ஒரு உசுறு ஒன்று பொருள் இல்லாட்டி அந்த உசுறு இருக்காது, சரிதானே? அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன். அவன் நான் ஆடி முடிஞ்சு போய் கேளுனேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கேட்டேன். அதனால இப்போ சண்டையும் ஆகி போச்சு. அதைத்தான் மேலே சொல்ற. கிட்டவா. அதுக்கு உண்டான உசுறு சேதம்ல யார் அடிச்சானோ அவனுக்கு உண்டான தண்டனை நான் கொடுத்துறவா. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறவாப்பா. அழுகாம இங்க வா, அழுகாம இங்க வா, கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் 1 நாளா அறுத்து போட்டுரு. கிட்டவா. நாளா கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பறதுல அறுத்து போட்டுரு. அவனுக்கு தண்டனையை கொடுத்துரு அப்படின்னு தண்டனையை கொடுத்துன்னு அறுத்து மட்டும் போட்டுரு. நான் இப்ப சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? 1 கொண்டு 4 அறுத்து போடு. நீ தக்க தண்டனை கொடுக்கணும். நியாயம் எங்க தப்பு எங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி அறுத்து போடு. நாளையிலேருந்து கருப்பசாமி யாருன்னு உன் கண்ணுக்கு காட்டுறேன், சரியா? முந்தானி இப்படி இதை 3 நாளைக்கு உன் மகளுக்கு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த தொந்தரவு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன், சரியா? இதை பண்ணுப்பா. அம்மா வாசிக்கணும் வந்து பாரு. அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அப்போ அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாரு. அதான் வா வந்து பார்த்துட்டு போ. கூட வரப்போப்பா. 2 பேர் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்க. சகோதரனும் சகோதரியும் எடுத்துக்க, சரியா? நீ 2 பேர் எடுத்துரு. மாற்றி விட்டுரு. அதே மாதிரி மாற்றி விட்டுருப்பா. அதுக்கு தான் சொன்னேன், நீ வராமல் விட்டதான் தப்பு. அதனால தான் நான் இப்போ மாற்றி விட்டுரு. மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ நான் பார்த்துக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல கோத்தகிரி வச்சுப்பா.
எப்படியாவது எனக்கு இல்லை சேல்ஸ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. உனக்கு சேல்ஸும் பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான அமௌண்ட்டையும் கட்டி இப்போ கடைசியில் குறுக்க திரும்பிட்டான்ல. அதனால கருப்பசாமி இன்னொருத்த முன்னாடி வர்றான், அவனை வச்சாவது நகர்த்தினோம்னா அந்த காரியம் ஆயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி. போய் காலைல வந்து அதையும் பார்த்து வரேன். அதே போல நான் கருப்பசாமி வந்து அவனை வச்சு முயற்சி எடுத்தாலும் அப்பவும் காரியம் ஆயிரும். உன்னை அந்த காரியத்துக்கெல்லாம் தடை இல்லாம கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா, எந்த வித இடைஞ்சலும் வராது. சரியா? கிட்டவா. அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், எந்த இடைஞ்சலும் வராதுன்ட்டேனே. தாராளமா நீ இறங்கி செய்யலாம், அதுக்குண்டான வழி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால அந்த காரியம் ஆக மொத்தம் வித்துடலாம், வித்து நமக்கு உண்டான வருமானமும் வந்துடும். அதனால உனக்கு டீ தூள் வந்து ஏஜென்ட்ல உனக்கு நல்லபடியாக வருமானம் வருதா இல்லையா? அதே போல இதையும் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். சரியா? பேசி முடிச்சுட்டு நான் வந்து பாரு. இதை முடிப்பா, இதை முடிச்சிடல, அதையும் இதையும் ஒன்னா கொண்டு கலக்க வேணாம். இதை முடி, அடுத்தது உனக்கு தேடி வரமா பண்ணித்தரேன். அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். அதனால கருப்பசாமி வயிற்றுல பிரச்சனை, வயிற்று வலியா இருக்குது. அதனால குறைவனான்னு கேக்குது. எப்படிப்பா குறைவனான்னு கேக்குது? இப்போ அதைத்தான் நானும் கேட்குறேன், குறைவனான்னு கேட்குது. அந்த குறையுமா குறையாதா அப்படிங்கிறது நாளைக்கு வெடியால நீ அங்கே சொல்லணும். சரியா? அதனால கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து எனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த பொடி அப்படின்னு சொல்லி இதை குடி, நாளைக்கு காலையில் எனக்கு சொல்லணும். சிந்தாம குடி, இந்த பொடி. அதனால கருப்பசாமி வந்து இந்த 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளி, நாளை காலையிலேருந்தே உனக்கு குறைச்சி கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? அதனால நீ பயப்படாத, நான் தான் சொல்ல பயப்படாதுன்ட்டேன். கருப்பை நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல திருநெல்வேலி வச்சுப்பா. கருப்பசாமி அப்படியா, கூட பிறந்த சகோதரனுக்கு வந்து இப்போ உடல்நலை வந்து சரியில்லாமல் இருக்கு, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் சாப்பிட கொடுக்க முடியுமாப்பா? நீ சாப்பிட வைக்கணுமே, பகுதியை தேய்ச்சி குளிக்க வைக்கணும், பகுதியை புளிஞ்சு கொடுத்துட்டு ஆகணும். அப்படி இல்லைன்னா மருத்துவத்துக்கு தான் போய் ஆகணும். மருத்துவத்துக்கு பார்க்கறதுக்கு கூட இருக்கிறதுக்கு சப்போர்ட் வேணும், 2வது பொருளாதாரம் வேணும்ல. அப்போ இதுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா நான் கொடுக்குற கனியை கொண்டு ரிஸ்க் எடுத்து கொடுக்கணும். என்ன பண்ற? 5 நாளைக்கு தொடர்ந்து கொடு. சிரமத்தை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இல்லாமல் இருந்தால் இது நாளளவில் விட்டீங்கன்னா மனநிலைமை டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் எல்லா வேலையுமே எடுக்கணும். அதனால நான் சொன்ன பிரகாரம் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அதை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதே போல் வந்து டிசைனரிங் வேலை, அது புதுசாக முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன வேலை புதுசாக ஒன்று பண்ணலான் இருக்கேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி இப்போ நான் அதைத்தானே உன்னை கேட்டேன். அதனால கருப்பசாமி அதுக்கு உண்டான முயற்சி எடுக்க சொல்லி உத்தரவு ஆயிடுச்சுடாமானே. அதுக்கு உண்டான முயற்சி தாராளமாக நீ எடுக்கலாம். சரியா? அதுக்கு தான் அதுக்கு உண்டான முயற்சி எடு. நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டேன், காசும் கொடுப்பேன், படிப்பில் மனப்பாடமும் பண்ணுவேன், வேலையில் நல்லபடியாக உனக்கு ஜெயிக்கவும் வச்சிடறேன். அப்படின்னு தான் போதும்ல. இந்தா இதை 4 நாளைக்கு 5 நாளைக்கு உன் அண்ணனுக்கு கொடுத்துடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சிரு, நல்லபடியாக வாழ வச்சிரு, 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி, பக்கத்து நம்ம இடத்துல வேற பெரும் பிரச்சனையாக இருக்குது, அதை எல்லாம் தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வைப்பா அப்படின்னு கொண்டுட்டு போய் நலவாசப்படி கட்டி இன்னைக்கே நான் உன்னோட இருப்பிடம் வந்துடுறேன். சரியா? அம்மாவாசை முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு வா. வர்றதுக்குள்ளேயே உங்கள் அண்ணன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நீ வந்து என்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடயே வரம்போ. அப்படியா? சரி, பிறகுற குழப்பத்தை தீர்ப்பா. முதல்ல ஒரு சகோதரனை சரி பண்ணு, வேலைக்கு நீ ஆரம்பி.
அதனால அதுக்கு உண்டான கோர்ஸ் படி, அதுக்கு உண்டான வழிமுறைகள் உனக்கு அடுத்தடுத்து சொல்றேன். அவனுக்கு கணக்கு இல்லை, உனக்கு படிக்கிறதுக்கு ஒத்து வரும். நீ முயற்சி எடு. முதல் அவனை உடம்பு ரெடி பண்ணு. அதுக்கப்புறம் உலகத்தில் 1,00,000 பேர் படிப்பான், அது உனக்கு தேவையே இல்லாதது. உனக்கு அது ஒத்து வருமா? கட்டாயம் ஒத்து வரும். அதை நீ படிக்கிற உன்னை நல்லபடியாக உனக்கு வருமானத்தோடு உன்னை காப்பாற்றி கொடுத்துறேன். அவ்வளோதானே? உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் வச்சுப்பா. போயம்பாளையம் ஒரு வழியே கருப்பசாமி காட்ட மாட்டேங்கியப்பா, அப்படிதானே வந்திருக்க. அதனால வழி காட்டுறதுக்கு ஆமாப்பா போய் காலையில் விழுந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு வழியை கருப்பசாமி காட்டு இல்லாமனு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கிடாமாண்ணே. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்னையோட முடியட்டும். நாளைக்கு வெடியும் பொழுதே கருப்பசாமி உனக்கு நல்ல வேலையா முதல் வேலைக்கு கூப்பிடுற மாதிரி முதல் அமைச்சு தரேன். ஒரு வாரத்தில் ஓரளவுக்கு அமைச்சு தரேன். என் திருவிழா முடி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நிரந்தரமாக மொத்த கான்ட்ராக்ட் உனக்கு நான் பேசி தரேன். அப்படின்னு தான் போதும்ல. உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை அதே போல கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அதனால மீன் சம்பந்தப்பட்ட தொழிலா? என்ன தொழில்? மீன் விற்கிறான். அதனால கருப்பசாமி வருமானம் எவ்வளோ வருது? பார்த்த மாட்டேன். அதனால தான் கேட்ட எவ்வளோ வருது அப்படின்னு. அதனால கருப்பசாமி உனக்கு சம்பாதிக்கிற காசு உனக்கு 4 காசு மிச்சமாகிற மாதிரி அமைச்சு கொடுத்து, அதே போல குடும்பத்துல கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்துறேன். எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வரணும். எப்ப வாங்கிட்டு வருவேன்? எனக்கு அம்மாவாசை கொண்டு வாப்பா. சரியா? உனக்கு நல்லபடியா நாளையிலிருந்து வருமானத்துக்கு குறைவில்லாம அமைச்சு கொடுத்து, குடும்பத்துல சண்டை இல்லாம நல்லபடியா வாழ வச்சு நிம்மதியா கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் தான் கடனை கட்டி தரேன், வருமானத்தையும் கொடுத்துறேன். அதுக்கெல்லாம் வழி பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு மாலை மட்டும் தான் கேட்டிருக்கேன். உனக்கு நான் போதிய வருமானம் இருந்தாலும் மிச்சம்தான் இல்லை. உனக்கு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதுல எல்லா மக்களும் உள்ளுக்கு குடிச்சிடணும். அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இதே எல்லா மக்களும் உள்ள சாப்பிடணும். சரியா? அதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டுட்டு வா. யாருக்கு? இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எந்த சிக்கல் இல்லாம கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் வச்சுப்பா. விஜயமங்கலம் விஜயமங்கலம் போய் மறுபடியும் காலைல வந்துட்டு வாப்பா. மொண்டியை கட்டிடலாம்ல. உனக்கு நான் கருப்பசாமி மொண்டி கட்டிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதில் எந்த மாற்றம் இல்லை. 3 நாளைக்கு கொண்டுட்டு போய் அறுத்து மட்டும் போட்டு உன்னோட இருப்படுத்தல 2 அறுத்து போட்டு 3 நாளைக்கு நிலவில் 2 பக்கம் அறுத்து வச்சிரு. நிலவில் முன்னாடி அறுத்து வச்சிருப்பா. 3 நாளைக்கு நீ கேட்டதோட 3ஆவது நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் வரும்போது உனக்கு மொண்டி கட்டுறதுக்குள்ள ஏற்பாடு நான் கருப்பசாமி பண்றேன். நீ அறுத்து மட்டும் போடு. நான் கருப்பன் கூடவே வரப்போ உனக்கு மொண்டியை கட்டி போட்டுறேன். அதுக்கப்புறம் உனக்கு வேலையும் நிரந்தரமா கொடுத்து வருமானத்துல தடையில்லாம உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். சரியா? இந்தா நான் கருப்பன் கூடவே வந்துடுறவா. அதை பாங்கா வச்சுக்க. கூடவே வரப்போ கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி ஒருத்தரை விட்டு துருவா பழக்காடி பத்தில கொடிவேரி வச்சுப்பா. கடனை கட்டி கொடுத்து நல்லபடியா கருப்பன் காப்பாத்தி மகனுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு யார் வந்திருக்கா? மகனுக்கு ஓ மகன் என்ன பண்றா? எங்க போயிட்டா? இப்ப வரணுமா இல்லையா? போய் காலைல வந்துட்டு வா. அதே போல கருப்பசாமி உனக்கு வர வைக்கிறதுக்கு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால ஒரு சூழ்ச்சி வேலையில மாட்டியிருக்கான். அதுல இருந்து உனக்கு தப்பிக்க வச்சு அவனுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறேன். அதனால நீ வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு, பாட்டில் ஒன்று வாங்கிட்டு, சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி சீக்கிரமாவே அவனை கொண்டாந்து உன்னோட இருப்பிடம் சேர்த்தி நல்லபடியா அவனையும் மனுஷனா மாத்தி கொடுத்துறேன். உடைய வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பேன். குதிரை கவுந்தப்பாடி விசேஷமெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதான்.
அதுல யாருக்கு எந்த இடையூறு இல்லைல்லப்பா? இல்லை. அதனால நான் கருப்ப சொன்னேன், கருப்பன் கூடவே இருக்கிறேன்னு. அதனால இன்னும் மீண்டும் உனக்கு நல்லபடியா உனக்கு வருமானத்தை கொடுத்து நிம்மதியா கடனோட கடனை கட்டி கொடுத்து நிம்மதியை உன்னை வாழ வச்சா போதுமா? அதனால புது புது வேலைகளை நமக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்படித்தானே? போய் காலைல வந்து ஓடு. சரிப்பா. அதனால கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போலயே புது புது ஆர்டர் நான் அமைச்சு கொடுத்து அதனால உனக்கு கட்டுறதுக்கு உண்டான வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்து வருமானத்துக்கு தடை இல்லாம கருப்பை உருவாக்குனா போதுமா? அதனால உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியா. அப்படியா? சரி, அம்மாவாசை வரைக்கும் போடு. அம்மாவாசைக்கு மேல வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். இந்தப்பா, இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூடவே வரம்பு பார்த்து பாப்பா. அம்மாவாசையே வந்துரு, உப்ப கிளம்பலாம். கருப்பசாமி மறுபடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் எப்படியோ உடம்பு தொந்தரவு சரி பண்ணி கொடுத்துடணும். அப்படித்தானே? அதனால உனக்கு 3/4 வாசிய ஒதுக்கியாச்சு. ஒதுக்குன்னா இல்லையா? ஒதுக்கியாச்சு. அதான்டா நான் சொன்னேன், உனக்கு 3/4 வாசி ஒதுக்குனத இன்னும் ஒரு 1/4 வாசி இருக்கு, அதையும் இன்னைக்கு ஒதுக்கி விட்டுறேன். சரிப்பா, இந்த குடி. கருப்பசாமி மறுபடி. அப்படியா? அதான் கொண்டாந்து கொடுத்துட்டீல்ல. அதனால உனக்கு எந்த சிக்கல் இல்லாம உனக்கு என்னைக்கே பிடிச்சி நிப்பாட்டிடுவோம்ப்பா. இந்த 3 நாளைக்கு பிடிச்சிரு. இந்த அமாவாசை வரைக்கும் அப்படியே அப்பப்ப அப்படி தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசைக்கு மேல முழுசும் கருப்பை ஒதுக்கி விட்டுறேன். சரியா? இந்தா, இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த சிக்கல் இல்லாம உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் பண்ணி தரேன்டனே. அமாவாசையோட சரி முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா, ஒரே வரம் போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாம் போய் மறுபடி காலைல விழுப்பா. சரிப்பா. இதுல கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், அதே போல கருப்பசாமி கட்டட சம்பந்தப்பட்ட தொழிலையும் பெருசா ஆன முன்னேற்றம் எதுவும் ஏன் கண்ணுக்கு தெரியல. அதனால வேலையை கருப்பசாமி உனக்கு அதிகப்படுத்தி வேலையை எச்சு பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியா வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதனால கருப்பசாமி இன்னும் ஒரு 5 நாள் பொறுத்துக்க. அதுல இருந்து உனக்கு வேலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அமைச்சு கொடுத்து பொருளாதார பிரச்சனையும் இல்லாம நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. இப்ப கொஞ்ச நேரம் சரியில்லாம இருக்கு. அதனால குடும்பத்துல சிக்கல் இருந்தாலும் உனக்கு வேலையில பஞ்சம் இல்லாம உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். என் திருவிழா முடியறதுக்குள்ள குடும்பத்தில் உள்ள சிக்கலையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அப்படியா? ஓரளவுக்கு கையை கடிக்காம வருமானமான எதிர்பார்த்த வருமானம் வராது, ஆனா கையை கடிக்காம இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நான் கருப்பும் கூட வரம்போ. அதுதான் சொன்னேன், அந்த குழப்பம் இருந்தாலும் கருப்பசாமி நான் தீர்த்து கொடுத்துறேன்னு இருக்கேன். அதனால நீ தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேன். தேய்ச்சி மட்டும் குடி, எந்த சிக்கல் இல்லாம சரி பண்ணி தரம்போ. கருப்பசாமி மறுபடி கொடிவேரி வச்சுப்பா. கொடிவேரி அதனால மகனுக்கு ஒரு நல்ல வழி காட்டணுமா? அப்படித்தானே? அதனால அவனை திருத்தணும், 4 காசு சம்பாதிக்கிற காசு கையில கொடுக்க வைக்கணும். அதனால கருப்பசாமி தான் காப்பாற்றி கொடுக்கணும். அதனால பையனும் அப்படி பிள்ளையும் அப்படி. அதனால பிள்ளைக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால மகனை நல்லபடியா கரை சேர்த்தி கொடுத்து நிம்மதியா கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துடுவான். போய் காலில் வந்துடுவான். வர்ற தை பிறக்கணும்ப்பா. கிட்டவா வர்ற தை பிறக்க வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் முழுசு மாற்றணும். அவன் போயிட்டு ஆழமா வெகு தூரம். அதனால அதுல இருந்து முதல்ல மீட்டு கூட்டிட்டு வரணும்ல. அதனால தை மாசம் வரைக்கும் பொறுமையா இருக்கு. அதுக்குள்ள முழுசும் நான் திருத்தி கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு. யாருக்கு? இந்தா, எந்த இடைஞ்சல் இல்லாம காப்பாத்தி தரம்போ.
கருப்பசாமி மறுபடியும் ஆண்டி வளையம் வச்சுப்பா. ஆண்டி வளையம் ஆண்டி வளையம். அப்படியா, சரிப்பா. நம்ம அவசர தேவைக்கு நம்மளோட காசு நம்மளுக்கு உதவாது. கையில் பிடிச்சி நிப்பாட்டு. அதனால நம்ம அவசர தேவைக்கு நம்ம அவசரம் கொடுத்த பணம் நம்ம சம்பாதிச்ச பணம் வருமா? அவசரத்துக்கு வராதுப்பா. அதை நினச்சி ஒரு முடிவு பண்ணி அதை நினச்சி ஒரு காரியம் பண்ணக்கூடாது. சரியா? ஆனால் வசூல் பண்ணி கொடுத்துறேன். ஆனால் கொடுக்குற எண்ணமே இல்லை. இருந்தாலும் திருவிழா முடியட்டும், அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு நான் பார்த்து உனக்கு ஒரு முடிவு பண்ணி நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால நல்லபடியாக பேச வைக்கணும். அதனால போகிற அளவுக்கு பேசுவானே, பேசுறான்ல. இந்த கையில பிடி, கொஞ்சமா உள்ள கொடு. இந்த இதை கொண்டு மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உள்ளுக்கு கொடுக்கணும். அதனால 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதனால முழுசும் எல்லாரும் போல பேச வச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து நான் எல்லாரும் போல வாழ வச்சு கொடுத்துறேன். அதே போல வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு இடையூறு வர்ற மாதிரி மருத்துவத்துல தகவல் வருதா? அதனால எந்த தகவலும் வராதுமான, எந்த கெடுதலும் நடக்காது. சரியா? அதனால நான் கருப்பசாமி வந்து உன் கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை மட்டும் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. எந்த சிக்கல் இல்லாம கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அதுக்கு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். அதனால இன்னும் எதுவும் வராது. அதுக்கு காரணம் எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாத ஒருத்தன் அறவேக்காடு ஒருத்தர் இருக்கிறான். தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அவன் மூலியமா பிரச்சனை கட்டாயம் வரும். உன்னை வரவழைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன். அதனால உனக்கு ஒரு கண்ணுக்கு காட்டியிருக்கு. அந்த ஒன்றை மட்டும் லிங்க் வச்சுக்காத, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, வாய்ப்பே இல்லை. வாரிசு பிறக்காம மாத்திரக்குண்டான வாய்ப்பே கிடையாது. கூடவே வரம்போ அதுவும் உனக்கு அமைச்சு தருண்டாமானே. இப்போ நான் வாய்ப்பேச்சுக்கு வேணா, இப்போ நான் சொந்த தொழில் பண்ணலாம்ன்றேன். நாளைக்கு போடணும்னா முதலீடு வேணும்ல. அதனால இப்போ வந்து ஆடி வரைக்கும் போரு. ஆவணி மாதம் உனக்கு ஒரு கண்ணுக்கு வழிகாட்டுறேன். அதுலேருந்து உனக்கு சொந்த தொழில் அமைச்சு கொடுத்துறம்போ. கூடவே வரம்போ.